ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எந்த ஒரு எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை கூட்டணும்னாலும் அடிஷ்னலாக நீங்கள் வெயிட்டை வச்சுட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல இன்டென்சிட்டியை கூட்டி தரும். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல ஒரு ரிசல்ட்டை சீக்கிரமாக தரும். உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். எல்லாத்த விட முக்கியமாக உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட மசில் மாஸை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் ப்ராப்பராக டயட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வெயிட் லாஸ்லேயே ஆகட்டும், மசில் மாஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயும் கிடைக்கும். இன்றைக்கி 8 எக்ஸசைஸ் வெயிட்ஸை வச்சு பண்ண போகிறோம். வெயிட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டும் கூட நீங்கள் இந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ணலாம். எப்பவும் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ், வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோன்னே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். வார்ம் அப் ஏன் முக்கியம், ஸ்ட்ரெச்சஸ் ஏன் முக்கியம், அது எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு, என்னோட எக்ஸசைஸ் கிளாஸில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றின நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, மித் என்ன சொல்லுது, எப்படி நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு. கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். 8 எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன். நான் வெயிட்ஸ் 3 kgயோட வெயிட்ஸ் டம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி வெயிட்ஸ் இருந்தால் வெயிட்ஸில் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி பாட்டில் வச்சும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்டோட ஒரு எண்டில் இருக்கும் ஒரு நீயை ஃபார்வர்ட் லஞ்ச் முன்னாடி கொண்டு வந்து வச்சு பண்ணுறீங்க. அதுக்கு காலு கீழே கூடி வெயிட்டை ரொட்டேட் பண்ணுறீங்க. தென் அப்படியே மேட் அடுத்த எண்டுக்கு ரன் பண்ணுறோம். இப்போது அடுத்த முட்டு ஃபார்வர்ட் லஞ்ச் பண்ணுறோம். அப்படியே ரொட்டேட், பேக், run, abs tight, forward lunge, முட்டு கீழே கூடி காலு கீழே கூடி வெயிட்டை ரொட்டேட், ரன், அடுத்த கால் ரொட்டேட் அண்ட் ரன். ஆப்ஸ் டைட்டாக வச்சுக்கோங்க. 20 reps 2 to 3 sets பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் லஞ்சில் ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்வர்ட் லஞ்ச் பண்ணிட்டோம், இப்போ ரிவர்ஸ். ஆப்ஸ் டைட், அப்படியே வெயிட்டை ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. 1 by 1 முதல்ல வலது கால் பேக், அதுக்கப்புறமா இடது கால் பேக். ரிவர்ஸ் லஞ்ச், ஃப்ரண்ட் ரைஸ், ரிவர்ஸ், ஃப்ரண்ட் ரைஸ். இதையும் 20 reps பண்ணிக்கோங்க. வெயிட்ஸை வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்போவுமே சொல்கிற பாயிண்ட், நீங்கள் மைண்ட் மசில் கனெக்ஷன், சின்ன வெயிட்டை வச்சுருந்தீங்கன்னா கூட ஹெவி வெயிட்டை வச்சு பண்ணுறதா நினச்சிங்கன்னா ஃபுல் பாடியுமே நல்லா அலர்ட்டாக இருக்கும். எல்லா மசில் குரூப்பும் உங்களுக்கு நல்லா அலர்ட்டாக வேலை செய்கிறது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது பைசப் கர்ல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளங்கை நம்மளோட பாடியை பார்த்துருக்கு, அதை முதல்ல ரொட்டேட் பண்ணிக்கிறோம். கையை பைசப் கர்ல் பண்ணுறோம். திரும்பவும் ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு காலை சைடில் ரைஸ் பண்ணுறீங்க. ரொட்டேட், பைசப் கர்ல், திரும்பவும் ரொட்டேட், அடுத்த கால். இதில் என்னெல்லாம் பார்க்கணும், ஆப்ஸ் டைட், ரொட்டேட் பண்ணிட்டு பைசப் கர்ல் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் டு எல்போ ரொம்ப அசையாமல் ஃபோர் ஆர்மில் நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கால். லாஸ்ட் ஒன் டைம். சைட் லெக் ரைஸ். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டாண்டிங்கில் பார்க்க போகிற எக்ஸசைஸ், 4th எக்ஸசைஸ். காலை ஒரு கால் ஃப்ரண்ட், ஒரு கால் பேக் இப்படி வச்சுக்கோங்க. 2 வெயிட்டையும் ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க. கால் 2 மட்டும் டவுன் ஆகும்போது வெயிட்டை வச்சு செஸ்ட் ஃப்ளை. ஒரு தடவை டிஸ்டன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் மாற்ற வேண்டாம். ஒரு கால் ஃப்ரண்ட், ஒரு கால் பேக், 2 வெயிட்டும் ஃப்ரண்ட். 2 மட்டும் டவுன் போகும்போது வெயிட் அப்படி செஸ்ட் ஃப்ளை, ஷோல்டருக்கு நேராக போகுது கை. தென் சென்டர். வலது காலை முன்னாடி வச்சு 10 times பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் காலோட பொசிஷன் மட்டும் மாற்றிக்கோங்க. இடது கால் முன்னாடி இருக்குது. இங்கேருந்து அப்படியே 2 மட்டும் டவுன், வெயிட்ஸ் சைட், டவுன், சென்டர், ரிலாக்ஸ். இன்னும் 4 ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், படுத்துக்கிறோம். கால் 2யும் 90 degreesக்கு ரைஸ் பண்ணிக்கிறீங்க. கையுமே வெயிட்ஸ் செஸ்ட்டுக்கு நேராக இருக்குது. சிம்பிளாக இங்கேயுமே வெயிட்ஸை தரையில் போய் டச் பண்ணுறோம் கையில் இருக்கிறத. அண்ட் திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரும். அப்போ காலை என்ன பண்ணுறோம், வி ஸ்ட்ரெச் எவ்வளோ முடியுதோ வி ஸ்ட்ரெச், திரும்ப ஜாயிண்ட். ஆப்ஸ் நல்லா டைட், முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடக்காமல் ஸ்ட்ரைட். ஆப்ஸ் டைட்,
ஒன் மோர் டைம், லாஸ்ட் டைம். செஸ்ட் ஃப்ளை, சென்டர், ரிலாக்ஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு க்ளூட் பிரிட்ஜ் ஹோல்டில் ஒன்று பண்ணிக்கலாம். நல்ல க்ளூட் பிரிட்ஜ், அதே ஹோல்டில் சிம்பிளாக நீங்கள் 1 by 1 ப்ரெஸ் பண்ணுறீங்க வெயிட்டை வச்சுட்டு. அப், க்ளூட் டைட், ஆப்ஸ் டைட், 1 by 1 அப் டவுன், அப் டவுன். ஒரு 4-5 ரெப்ஸ் பண்ணி முடிச்சுட்டு முடியலன்னா ஒரு தடவை நீங்கள் பட் டவுன் பண்ணிவிட்டு திரும்பவும் தூக்கிடலாம். இல்லை முடியுது அப்படின்னா கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணிவிட்டு 20 ரெப்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம ஒரு வெயிட்டை மட்டும் வச்சுக்கலாம். தலைக்கு மேலே வச்சுருக்கோம். இங்கேருந்து சிட்டப் பண்ணுறீங்க, எந்திக்கும் போதே ஒரு முட்டை மட்டும் ஹக் பண்ணுறீங்க வெயிட்டை வச்சு. ஸ்லோலி டவுன். அடுத்த கால் கீழே போகும்போது டம்முன்னு போடாமல் உடம்பை மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி போகணும். மேலே வரும்போது எக்ஸேல், கம் அப், knee hug with weight, slowly go down. Last time, come up, knee hug, slowly down, relax. லாஸ்ட்டாக பார்க்க போகிற எக்ஸசைஸ், நம்ம சைடு ஃபுல் பிளாங்கில் வெயிட்டை ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ராப்பராக ஒரு கை நல்ல கை விரலாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வெயிட்டை பண்ணும்போது 2 காலையும் தூக்காமல் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு முட்டை கீழே வச்சுட்டு ஒரு காலை மட்டும் தூக்கி பாருங்கள். இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தோணுச்சுன்னா இன்னொரு காலையும் தூக்கிக்கலாம். நல்ல ஆப்ஸ் டைட், உங்களோட சைடு ஃபுல் பிளாங்க் வெயிட்டை வச்சு ஹோல்ட் பண்ணுறீங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சுன்னா அப்புறமா 15, 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோலி டவுன், முட்டு டவுன் பண்ணுங்கள், பட் டவுன் பண்ணுங்கள், ஸ்லோலி ரிலாக்ஸ். இதையே சைட் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, முதல்ல ஒரு முட்டு கீழே இருக்கட்டும். ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காலையும் தூக்கிக்கலாம். ஆப்ஸ் டைட், இன்ஹேல், எக்ஸேல், நார்மல். ஸ்லோலி முட்டு டவுன், பட் டவுன், வெயிட் டவுன், ரிலாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் பாஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச ரெப்ஸ் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகே, 5, 10, 15 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.